மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதே என்னன்னு அவருக்கு தெரியல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். எஸ்ஐஆருக்கு விளக்கம் சொல்றது இருக்கட்டும், அவங்க ஒரு தமிழில் ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்ச சொல்லுங்கள். கொளத்தூர் தொகுதியில் நடந்திருக்கிற தவறு இருக்கு இல்லையா, அது மொத்தமாக ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 9133 ஓட்டர்ஸ் வந்து ஃபேக் அட்ரஸ். அதை எப்படி எழுதுவீங்க நீங்கள்? ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பாக சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. 9133 இறந்தவங்க லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா, இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? செத்தவங்க எல்லாம் சேர்க்கணுங்கிறீங்களா? தொகுதியை விட்டு போனவங்க எல்லாம் இங்க கொண்டாந்து சேர்த்து குத்தணும்னு பாக்குறீங்களா? அப்படி ரொம்ப சீப்பா இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல வந்து ஒரு ஜாதி திமிரு. ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்க துப்பு இல்லாத இந்த பெண்ணு எவ்வளவு திமிர் இருந்தாக்கா. இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் ஸ்டோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? சோசியல் மீடியா முன்னால வீடியோ ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு. ஜனநாயகன் பாட்டு ஒன்று வந்திருக்குதாமே, அது தியேட்டர்ல ஏதோ அதை போட்டுக்கிறாங்க போல இருக்கு. அதை இன்னொரு வாட்டி போடு அப்படின்னு நம்ம AVK தொண்டர்களும் கேட்டிருக்கிறாங்க. தேட்டருக்காரன் போடலை. இது ஸ்டாலின் ஆட்சியின் சதின்ட்டான். அவனை வந்து நம்ம தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்றோம். மாண்புமிகு நிதியமைச்சர் நம்ம தற்கொலைன்னு சொல்ல முடியாது. இயர் 2000 முன்னாடி 10 முறை நடந்தது. 2000லேருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்தது. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லைங்களா? அப்போ இது எப்படி நடத்தப்பட்டது என்பதற்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த ரெக்கார்ட்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு அரசாங்கத்தால சொல்ல முடியுமா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா அதை எடுத்தா இது அயோக்கியத்தனன்றது தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த ஆவணமே இல்லைன்றாங்க. முடிஞ்சு போயிடும். பக்கத்துல வானதி சீனிவாசன் உட்காந்துருக்காரு. அவங்க வந்து இங்க ஓரளவு தெரியுது பிஎல்ஓவே வர்றதில்லை ஒருத்தனம் அப்படின்னு தனியாக அவங்களே பேசியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆரிலே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறதில்லை, சரியான சோதனை செய்வதில்லை. இந்த அம்மா பேச பேச சிரிக்காம கொஞ்சம் சீரியஸா வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான மேட்டர். ஒரு தேர்தலுக்கு முன்னால ரிவிஷன் நடத்தணும்னு சட்டத்தில் இருந்து நம்ம தானே சொல்றாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ரிவிஷன் நடந்திருக்குதா இல்லையா? அதை தாண்டி இந்த தப்பெல்லாம் நடந்திருக்குதுன்னா இதுக்கு யார் பதில் சொல்லணும்? ஆமா, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். முந்தா நேத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனே கொடுக்க முடியாத விளக்கங்களை, பேச முடியாத விஷயங்களை, சிந்திக்க முடியாத விஷயங்கள்ல கோணங்கள்ல அவங்க சார்பா இல்லை, ஆனா ஒரு நடுநிலையா வந்து இதை ஆதரிக்கக்கூடிய, எஸ்ஆர்ஐ ஆதரிக்கக்கூடிய, அதோட தேவையை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வந்த நிகழ்ச்சி வேற. ஆனா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, யார் ஓட்டும் வந்து பிரச்சனையா இருக்கக்கூடாது, தேர்தல் ஜனநாயகமா நடக்கும்ன்றத அக்கறையில வந்து வேற விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி பிரஸ் மீட்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க எஸ்ஆர் தொடர்பா அப்படின்றது போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் எதுக்காகனா ஜிஎஸ்டி எதுக்கு வந்தாங்க கோயம்புத்தூர் ஜிஎஸ்டியோட அந்த 2 ஸ்லாபா மாத்தினாங்கல்ல, அதனால அடைந்த பலன் மக்கள் இப்போ வரைக்கும் பயன்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பா வந்து வணிகர்கள் அடைந்த பலன், அதுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களை கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டம் அப்படி ஒரு பாராட்டத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு பாராட்ட நீங்க என்னவா பாக்குறீங்க? நான் நம்புறேன். ஒரு கதை சொல்றேன். கேரளாவில் வந்து கொச்சியிலிருந்து ஆலப்புழா போற வழியில் வேம்பநாடு காயல்னு இருக்குது, பேக் வாட்டர். அங்கே ஃபுல்லாக வந்து மீன் தான் இது பண்ணுவாங்க. அது ஓர கிராமம் இருக்குது. ஒரு பொண்ணை வந்து இந்த கொச்சியிலேருந்து அங்கே கட்டி கொடுத்துட்டாங்க. ஒரே மீன் கவிச்சு வாடை ஃபுல்லாக. என்னை இங்கே கட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுது இருக்குது. என்னால் இருக்கவே முடியலன்னு. இல்லைம்மா பார்த்து அனுசரித்து இருந்துக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாங்களாம். இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ எவ்வளோ பரவாயில்ல, முன்ன ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அம்மா மூக்க பிடிச்சிட்டு கேட்குறாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு. ஒன்று வந்து அப்படின்னு சொன்னிச்சா. அந்த மாதிரி ஜிஎஸ்டியில் வெளுத்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு சொன்ன உடனே அப்பா பரவாயில்ல அப்படின்னு வந்து ஏற்கனவே தான் அந்த க்ரீம் பண்ண மேட்ரு தான் அனுபவிச்சிருக்காங்க. அதே கோயம்புத்தூர். ஆமாம், அதே கோயம்புத்தூர். அதனால் பாராட்டிடுவோம். ஆனால் பாராட்ட வேண்டிய நபர் வந்து தப்பாக கூப்பிட்டாங்க. அவங்க நியாயமாக ட்ரம்ப்பை கூப்பிட்டு பாராட்டிருக்கணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து போட்டு தீட்டினது இருக்கு இல்லையா, இந்த டாரிஃப். ஆமாம், போட்டதன் காரணமாக எல்லா வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட்டே முடியாது
அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட்டு முடங்கி போனதுனால இதை வந்து இந்த ஜிஎஸ்டியை தளர்த்துவதை உடனே செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு, அதாவது உள்நாட்டில் வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்றதுனால இதை ஆக்சுவலாக ட்ரம்ப்பை தான் கூப்பிட்டுருக்கணும். ட்ரம்ப்பை கூப்பிட்டுருக்கணும். தவறி போய் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்து மோடியை வேற பாராட்ட விரும்புனாங்களாம். அவர் வர முடியல போல இருக்கு. இவங்க மட்டும் வந்திருக்கிறாங்க. இதான் கதை. ஆனால் அந்த காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு பழமுதிர் சோலைன்னு போர்டு இருக்கு. அங்கே நின்று ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி கேட்குறாங்க, எந்த ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது? ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறோம்னா இந்த ஆளு பிஸ்கெட்ன்றாங்க. என்ன ஓகே. அப்புறம் கடைக்குள்ளே போயிட்டு ஒரு அம்மா வந்து, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கிறோம். விலைவாசியெல்லாம் குறைஞ்சிருக்கு, வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. ஆமாம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹோட்டல் கடைக்காரங்க இவங்க தானே கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது வந்து இப்போ சப்பாத்திக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஆனால் இட்லி தோசை இட்லி மாவுகள்லாம் ஜிஎஸ்டி வந்து இருக்குது. ஆனால் அதனால் ஒரே நாடு ஒரே சப்பாத்தி அப்படின்னு ஆயிடுச்சு. சப்பாத்தி விற்பனை அதிகரிச்சிருக்குது, தேசபக்தி உணர்வு ஒருமைப்பாட்டு உணர்வு அதிகரிச்சிருக்குது. அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம், அது தெரியல. இல்லை பூண்டு வெங்காயம்லாம் நல்லா போகுது அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லாம வந்திருப்பாங்க. இருக்கலாம். ஓகே, இப்போ எஸ்ஏஆருக்குள்ள வருவோம். அவங்க உடனே எஸ்ஏஆர் உள்ள வந்துட்டாங்க. ஆமா ஆமா, ஜிஎஸ்டியில் நிக்கல. ஓகே, அதனால நம்மளும் வந்துடும் உடனே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷம் வந்து அரசியல்ல இருக்கு. ஒன்றிய அரசுல அங்கம் வகிச்சிருக்கிறாங்க காங்கிரஸோட கூட்டணி இருந்துட்டு. இது வரைக்கும் 13 தடவை வந்து எஸ்ஏஆர் நடந்திருக்கு. 2000க்கு முன்னாடி வரைக்கும் 10 தடவை, 2000க்கு அப்புறம் வந்து 3 தடவை நடந்திருக்குது. ரெண்டாவது வருஷம் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஏஆர் நடத்த வேண்டியது அவங்களோட கடமை, அவங்களோட பொறுப்பு, அவங்க கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ஆர்பி ஆக்ட் வந்து அப்படி சொல்லுது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 வந்து வருஷம் எஸ்ஏஆர் நடத்தணும். ஆமா, அப்படி சொல்றாங்க. அவங்க வருஷம் எஸ்ஏஆர் நடத்தினான்றத சொல்றாங்க. அப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு நாங்க பாஜக என்னவோ புதுசா ஒரு பூதத்தை கூட்டு வந்து எஸ்ஏஆர் நீ தான் பிறந்த மாரியோ, நாங்க ஏதோ வாக்குப்பட்டியில இருந்து திருடுறதுக்காக இந்த வேலையை பண்ண மாரியோ இப்படி திடீர்னு எதிர்க்கிறதுன்றது இவங்க தோல்வி பெற போறாங்கன்றது உறுதியாயிடுச்சு. அதுல இருந்து மக்களை வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு எதிராக மக்கள் போராடக்கூடாது, வேற விஷயத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ ஏதோ பெரிய பிரச்சனை மாரி இதை திணிக்கிறாங்க. மற்றபடி இது வந்து வருஷம் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் சட்டப்படி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த அம்மா இஷ்டமா பேசுறாங்க. முன்ன மைக்கை போட்டுட்டு இந்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லப்படுவோர் அவங்களெல்லாம் அதை ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றீங்களே. ஆனால் அவங்க வந்து டெப்டி சிஎம்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்களே, எஸ்ஏஆர்னா என்ன, அவர் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்றாரு ஆனால் அது ரிவிஷன் அது கூட தெரியலன்னு சொல்லி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களே. இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வாய் தவறி கூட அதை சொல்லியிருக்கலாம். இந்த சுருக்கமாக சொல்கிறது அக்ரோனிம்னு சொல்கிறது, அதனுடைய ஃபுல் ஃபார்மை சொல்லும்போது எல்லாருக்கும் உடனே நினைவு வராது. அவர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறதுக்கு பதிலாக ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாரு. வாய் தவறி சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன? வாக்காளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது அல்லது குறைப்பது. இதை தான் யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன்லேருந்து, ஏடிஆர்லேருந்து அத்தனை பேரும் பீகார் இதில் தொடங்கினதுலேருந்து பக்கமாக தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதனால் வாய் தவறி சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வியாக்கியானமாக பேசினாலும் உளருதுன்றது தான். இந்த மாதிரி சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் என்ன இருக்குது, அதன்படி நடக்குதா அது தெரியல. அவன் காரணமே சொல்லல, ஞானேஷ்குமார்ன்ற மேட்டரே தெரியாமல் காரணம் சொல்லணும் அவங்களே மாட்டி விடுறாங்க. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த அம்மா வந்து உதயநிதிக்கு விஷயம் தெரில அப்படின்னு பேசுது. எனக்கு என்ன வேடிக்கைன்னா, பக்கத்தில் வானதி சீனிவாசன் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இங்கே ஓரளவு தெரியுது, பிஎல்ஓவே வர்றதில்லை ஒருத்தனம் அப்படின்னு தனியாக அவங்களே பேசியிருக்காங்க. இந்த அம்மா பேச சிரிக்காமல் மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமான மேட்ரு. எதிர்க்கிறவங்களால முடியல. ஆடியன்ஸ் வந்து அங்கே கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எந்த கத்துறாங்க, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க, பேசுறதா வெளில போய் பேசுங்க. ஆமாம், அந்த மாதிரி இந்த அம்மா உதயநிதி கிண்டல் பண்ணுறதை பார்த்து வேடிக்கையாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதாவது எஸ்ஐஆருக்கு விளக்கம் சொல்கிறது இருக்கட்டும், அவங்க ஒரு தமிழில் ஒரு வரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
அதாவது மொத்தத்தில் கொளத்தூர் தொகுதியை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. கொளத்தூர் தொகுதியில் நடந்திருக்கிற தவறு இருக்கு இல்லையா, அது மொத்தமாக ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்கிறேன், 9133 ஓட்டர்ஸ் வந்து ஃபேக் அட்ரஸ். அதை எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 9133 புரியலையே, திணறுது இல்லையா? ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிடுறாங்க, யோசிக்கணும். ஆமாம், அதனால் அந்த அம்மையாருடைய தகுதி என்ன, நிதியமைச்சருடைய தகுதி. சுப்பிரமணிய சாமி அடிக்கடி எழுதிட்டு இருக்காரு இவங்களை பற்றி. சுப்பிரமணிய சாமியை விட்டுருங்க, அவங்க ஆணவமாக பேசக்கூடியவங்க, அவங்க மொழி பேசுனதெல்லாம் இருக்குல்ல, செத்தவங்கெல்லாம் சேர்க்கணுங்கிறீங்களா? தொகுதியை விட்டு போனவங்கெல்லாம் இங்கே கொண்டாந்து சேர்த்து குத்தணும்னு பார்க்குறீங்களா? குப்பை மாரி போட்டு வச்சிருக்கிறாங்க, குப்பை மாதிரி கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி ரொம்ப சீப்பாக ஆதவர்ஜுனா பேசினார்ல இங்கே, கிட்டத்தட்ட அந்த பாடி லாங்குவேஜ் அந்த முறையில் பேசுகிறாங்க. அவங்களுடைய உடல் மொழி பேச்சு இது வந்து ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் வேணாம், ஒரு சராசரி அரசியல்வாதின்னு கூட எடுத்துங்க. நம்ம டிவி டிபேட் நடக்குது, ரொம்ப கேவலமான பிஜேபிக்காரன் கூட இப்படி பேசுவானா இந்த மொழியில் அப்படின்னா, ஒன்று 2 பேர் இருக்கலாம் மத்திய அமைச்சர் தகுதியில், ஒரு சிலர் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து ஒரு ஜாதி திமிர் இருக்குது. ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்க துப்பில்லாத இந்த பெண்ணுன்னு சொன்னால் போதும், மணி வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணு எவ்வளவு திமிர் இருந்தாக்கா மக்களின் ஆதரவு பெற்று வெற்றி பெறுகின்ற ஒரு கட்சியை, அதன் தலைவர்களை, இவர்களை தொடர்ந்து நிராகரிக்கின்ற இந்த தமிழ் மண்ணில் வந்து இவ்வளோ திமிராக பேச முடியும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். அங்கே மைக்கை போட்டு உட்கார்ந்துருந்த ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது அறிவு இருக்குதா, குறைந்தபட்சம் சுயமரியாதை இருக்குதா என்பதை வந்து யோசிக்கணும். இவ்வளவு அடிமைத்தனமா அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ஸ்டாலின் மேலே, இவங்கலாம் வந்து கான்ஸ்டியூஷன் பார்ட்டியை வந்து இப்படி டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்கன்னு, அவங்க மேலே இல்லை எலெக்ஷன் கமிஷன் மேலே இப்படி பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு, அப்போ அவங்க மேலே எதனா வழக்கு எதனா சட்ட ரீதியாக எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவர் யார்? பாலிமரா, புதிய தலைமுறையா? அது தெரியல, அது காட்டப்படல. எப்படி அது இன்னும் கேவலமா, இன்னும் அடிமைத்தனமாக சர்வாதிகாரத்துக்கு அதிமுக பெட்டிஷன் போட்ட மாதிரி, ஆமாம் பெட்டிஷன் போட்ட மாதிரி தான் அப்படி கேள்வி கேட்கிறார்கள். இந்த மாதிரி இந்த எல்லாரும் இது ஊடக சுதந்திரம் கிடையாது. இவங்க வந்து இன்னும் பாசிசம் ஏன் வரல அப்படின்னு வேண்டுகோள் விடுபவர்கள். இவங்கள ஊடகவியலாளர்னு சொல்கிறதோ அப்படி சேர்த்துக்கிறதோ நமக்கு கேவலம். சுதந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவங்க அந்த ஊடகங்களை நடத்துகிறார்கள், ஊடகவியலாளர்களாக இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை உணர்வுக்கு எதிரானது. அந்த வகையில் இதை வந்து நம்ம கடுமையாக எக்ஸ்போஸ் பண்ணணும். இது எவ்வளவு ஒரு அவமானகரமான முறையில் நிர்மலா சீதாராமன் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை தைரியமாக தயக்கம் இல்லாமல் எல்லாரும் கண்டித்து பேச வேண்டும். 16 வயதிலேன்னு ஒரு படம் வந்துச்சு, பாரதி ராஜாவோட முதல் படம்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? இல்லை 16 வயதில். ஆமாம், அதில் தான் வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படம் துவக்க முதல் காட்சியிலேயே இந்த காந்திமதின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. அவங்க வந்து குருவம்மான்ற கேரக்டர், ஸ்ரீதேவியோட அம்மாவாக வருவாங்க. அவங்க கோழியை பக்கத்து வீட்டுக்கார ஒரு அம்மா, அந்த தெருவில் இருக்கிறவங்க கோழியை திருடி குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்றது தான் இவங்க பிரச்சனை. அதை ஒட்டி 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த காட்சியில் தான் படத்தினுடைய ஓப்பனிங். என்ன, அந்த சண்டையை பார்த்து கூட தெருவில் இருக்கிறவங்களாம் இப்படி காலை ஊதிக்கிற மாதிரி அந்த தரத்தில் நடக்கும் அந்த சண்டை. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து 2008 வந்து பிஜேபியினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக நியமிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் சேனலில் பிஜேபிக்காரங்க எப்படி பேசுகிறாங்க, சவுண்டு பேச விடாமல் அதை இங்கிலீஷில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அந்த யூபிஏ கவர்மெண்ட்டில். இப்போ மோடியும் அமித்ஷாவும் இப்படி ஆள் தான் நமக்கு வேணும் என்ன அப்படின்னு நான், மோடி தான் மன் கி பாத், நம்மளால் பேச முடியாது, நல்ல சவுண்டாக பேசுகிற ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ரெக்ரூட் பண்ணி. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அந்த காந்திமதி கேரக்டருடைய இன்னொரு வெர்ஷன் தான் மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
77 அந்த படம் வரும்போது அவங்க வந்து சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் திருச்சியில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம பாரதி ராஜா வந்து புதுமுகங்கள் தேடும்போது இந்த மாதிரி லேடிஸ் காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே அப்படியே பார்த்துட்டே போவாராங்க யார் கிடைக்கிறாங்க அப்படின்னு. திருச்சி பக்கம் அவர் வந்திருந்தாருனாக்கா 16 வயதில் காந்திமதிக்கு வாய்ப்பு வந்து இந்தியா ஒரு பெரும் பிரச்சனையை வந்து தீர்த்திருப்பாப்புல. ஆமாம், அப்படி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் அவங்க. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு விவரம் தெரியலையே அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். அவங்க பேச்சு, தோரணை, பாடி லாங்குவேஜ் நான் சொல்கிறது வந்து சரியில்லை அப்படின்னா 16 வயதில் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் வந்து அதையும் ப்ரெஸ் மீட்டையும் பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தேர்தலுக்கு முன்னால் சம்மரி ரிவிஷன் நடத்தணும். அந்த சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலே நடத்தணும் அப்படின்றதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸில் இருக்குது. இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தணும் அப்படின்னு இல்லை. இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி அந்த ரோலில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, எனி டைம் எப்போ வேணால் நடத்தலாம், நாடு பூரா நடத்தலாம், மாநிலம் பூரா நடத்தலாம் அப்படின்னு அதில் கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அப்படி இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதுன்னா அதற்கான காரணங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அதை நிர்மலா சீதாராமன் கரெக்டாக சொல்றாங்க. ஒரே ஒரு உண்மைதான். ஆமாம், அதை தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த காரணத்தை ஞானேஷ்குமார் சொல்லலைன்ற மேட்ரு உங்களுக்கு தெரியாது, அது தெரியல உங்களுக்கு. அதனால் எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும், அதுவும் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் ஏற்கனவே உண்டு. எஸ்ஐஆர்ன்றது சாதா ஸ்பெஷல் சாதா மாதிரி இது புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க எஸ்ஐஆர்னு. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது முதல் முறையாக இப்போ தான் வருது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக. இப்போ இந்த 2002, 2005, 2003 நடந்தா சொல்றதெல்லாம் அதெல்லாம் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகே. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு என்னன்னா, எப்பவுமே எந்த காலத்திலையும் ஒரு வாக்காளர்கிட்ட வந்து நீ வந்து வாக்காளர் நிரூபி, நீ குடிமகன் நிரூபி என்று கேட்டதே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, வீடு வீடாக வந்து தரோவாக செக் பண்ணுவாங்க. இறந்துட்டாங்களா, ஊரில் இருக்காங்களா, போயிட்டாங்களா அப்படின்றத தரோவாக செக் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷன் வகுத்திருந்த நசீம் செய்தி போன்றவர்கள், ஈவன் 2016 மோடி வந்த பிறகு கூட இருந்தது என்னன்னா சோஷியல் ஆடிட். சோஷியல் ஆடிட்னா அந்த பாகம் இருக்குல்ல, பூத்து, அவங்களுக்கு ஒரு கால் வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து கூட்டம் இருக்குது, ஒரு 1200 ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 200-300 பேர் வராங்கன்னு கூட வச்சுருங்க. அந்த 300 பேர்கிட்ட என்ன ஏது, உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் யார் இறந்துட்டாங்க, யார் இருக்கிறாங்க, இவங்க சொல்கிற மாதிரி ஃபாரினர் இருந்தாக்க சொல்லிடுவாங்கல்ல, மக்கள் சொல்ல தானே போகிறாங்க. 1000 பேரும் ஒன்றா வந்து ஃபாரினரை காப்பாற்ற போகிறாங்களா, அதை வந்து சொல்ல தான் போகிறாங்க. யார் ஊரை விட்டு போயிட்டாங்க அதை செக் பண்ணுறது தான் உத்தரவாதமான வழி. இறந்து போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போனாலே ரெக்கார்டு வந்து ரெடியாக இருக்குது, டெத் சர்டிஃபிகேட் வாங்கினது இருக்குது. இப்படி தான் அது வந்து நடந்திருக்குது. ஆனால் முதல் முறையாக இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு, 4ஆம் தேதியிலேருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் கொடுத்த ஓட்டர் ஐடி எல்லாம் செல்லாது. இப்போ யாருமே வாக்காளர் கிடையாது. ஆமாம், புதுசாக புரோட்டாலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்திய குடிமகன் அப்படின்னு இப்போ நிரூபி. அதுக்கு நான் வந்து 12-13 ஐட்டம் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது ஒன்றை காட்டணும், இல்லை அதை ஃபில்லப் பண்ணி 2002 அந்த ரோல் 2002, 2005 இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல, அதில் உன் பேரோ உங்கள் அப்பா பெற்றோர் பேரோ இருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்பது இப்போ தான் முதல் முறையாக நடக்கிறது என்பதனால்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்குது, இப்போ தான் திமுக அப்படின்னு ரொம்ப அறிவாளி மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க. அவங்கள அதாவது நம்ம கொஞ்ச நாள் முன்னால், இப்போ சோஷியல் மீடியாவில் 2-3 நாள் முன்னால் ஒரு வீடியோ ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. ஜனநாயகன் பாட்டு ஒன்று வந்திருக்குதாமே. ஆமாம், அது தியேட்டரில் ஏதோ தளபதி கச்சேரி. சரி, அதை போட்டுருக்குறாங்க போல இருக்கு. அதை இன்னொரு வாட்டி போடு அப்படின்னு நம்ம தாவைக்கா தொண்டர்களோ விஜய் ரசிகர்களோ கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்காரன் போடலை. இது ஸ்டாலின் ஆட்சியின் சதின்ட்டான். ஆமாம், அவ்வளோ அரசியல் வார்ப்பு எடுத்திருக்கிறாங்க, அப்படி சொல்லி எடுத்திருக்காங்க. அவனை வந்து நம்ம தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சரை நம்ம தற்கொலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்க ஒத்து போகுதுன்றீங்க. ஒன்றும் பெரிய அளவுக்கு வேறுபாடு தெரியல என்ன. அதனால் ஒன்று சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் நடத்துறது இல்லை, ஒரு வாட்டி தான் நடத்த முடியுன்றது ஒன்று.
அதுக்கான காரணத்தை சொல்லணுன்றது ஒன்று, அதில் முன்னாலே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம், புதுசாக போராட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் நடத்தியதில்லை அப்படின்றது தெரியல. மிக முக்கியமாக இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேர்தலுக்கு முன்னால் நடத்தக்கூடாது. தேர்தல் இல்லாத காலங்களில் நிதானமாக நடத்தப்படணும். இதற்கு முன்னால் 2 வருஷம் நடந்திருக்குது. அது பொறுமையாக வந்து விசாரிக்கணும். ஏன்னா இப்போ அரசு ஊழியர்களை பார்ட் டைமாக தான் என்கேஜ் பண்ணுறாங்க இதுக்கு. அப்போ நிதானமாக செய்யும்போது தான் இந்த விஷயத்தை தீர ஆராய முடியும் அப்படின்றது தான் இது வரைக்கும் நடத்தினது. அப்படி இல்லாமல் ஒரே மாதத்துக்குள்ள தேர்தலுக்கு முன்னால் மழை காலத்தில் பொங்கல் மாதிரி பண்டிகை, கிறிஸ்மஸ் மாதிரி பண்டிகை வர நேரத்தில் ஏடாகூடமான நேரத்தில் கொண்டாந்து வச்சு இப்படி அவசரமாக நடத்துவதன் நோக்கம் என்ன? இதுக்கு ஒரு தீய உள்நோக்கம் இருக்குது என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்புகின்றன. இந்த முதல்ல இருந்து இந்த கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுற உரிமையும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து, அதாவது அவங்க சொல்ற மெத்தட் வேற, நீங்க ஆக்சுவலா நடக்கிற மெத்தட் வேறன்னு சொல்றீங்க. ஆனா இந்த மெத்தடை செய்யறதுக்கான பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி ஒரு அதிகாரம் கிடையாது. அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. பார்லிமெண்ட் வந்து இதற்கான இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அதன் கீழே உள்ள ரூல்ஸ் இதை வந்து வகுத்திருக்குது. இந்த ஆக்டையோ ரூலையோ தேர்தல் ஆணையம் உருவாக்க முடியாது. தேர்தல் ஆணையம் அதை கடைப்பிடிக்கணும். அப்போ அதன்படி இதை வந்து செய்யணும். இப்போ ஒரு என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதில் அவங்க சொல்லியிருக்கிற நிபந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, 2002 அதுக்கு முன்னாடி எப்போ பிறந்தவன் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இதற்கான அதிகாரம் எதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. இந்த ஃபார்ம் இப்படி ஒன்று கொடுக்கணும், இதை இப்படி வாங்கணும் அப்படின்னு எந்த ஆக்ட்லேயோ எந்த ரூல்லையோ கிடையாது. ரூல் மேக்கிங் பவரும் இவங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த ஃபார்மே சட்ட விரோதமானது. இதை கேட்பதற்கான அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. இவர்களுடைய கூற்றுப்படியே இவங்க சொல்கிறதில்ல இல்லீகல் இமிக்ரெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லீகல் இமிக்ரெண்ட்டை கண்டுபிடிப்பது என்றால் என்ன? சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை உண்டு, சிட்டிசன் அல்லாதவர்களை கண்டுபிடிக்கிறது அந்த வேலை தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அல்ல. சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை உண்டு என்று சட்டம் சொல்லுகிறது, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் யார் சிட்டிசன் இல்லை என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது. அப்போ யார் சிட்டிசன் இல்லை என்று தீர்மானிக்கும் அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்குது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று 1995 லால்பாபு ஹுசைன் நினைக்கிறேன் தீர்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு எபிக் கார்டு கொடுத்துட்டீங்க, இந்த கார்டு ஒருத்தர் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒரு சிட்டிசன் என்ற அடிப்படையில் அதை அங்கீகரித்து தான் இந்த கார்டை கொடுத்திருக்கிறீர்கள் என்று பொருள். இப்போ நீங்கள் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய பொறுப்பு. ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்குதுன்னா, பழைய கோடெல்லாம் அழிச்சிரு, அந்த கார்டெல்லாம் செல்லாது, புதுசாக 1லேருந்து டி நோவோன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், புதுசாக ஆரம்பிக்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான சட்டவிரோதம், அந்த விதிகளுக்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இதற்கு முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது. இதுக்கு தான் வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கம் போல் அதை ஊறுகாய் பானையில் தூக்கி. நீங்கள் 2 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க தப்புன்னு. 2 மாதம் ஆச்சு இன்னும் ஓடிட்டு இருக்கிறாங்களே, தப்புன்னு சொல்ல முடியல நீதிபதிகளால். ஆமாம், நீதிபதிகள் அதை வச்சிருக்கிறாங்க, அதை அப்புறம் பார்ப்போம், இது நடக்கட்டும், இதில் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற முறையில் மிக உயர்ந்த முறையில் நீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை பற்றி தனியாக ஒரு கச்சேரி வைக்கணும், அது நிர்மலா சீதாராமன் கச்சேரிக்குள்ள கொண்டு வர முடியாது. அதை இல்லை, அவங்க வந்து ஒரு வருஷமா 1956, 89 இப்படின்னு எல்லா வருஷத்தையும் கோட் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 324 29 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ டேட்டா சொல்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறீங்க. இல்லைங்க, அவங்க 8 வாட்டி நடந்திருக்கு, 10 வாட்டி நடந்திருக்குது. எப்படி நடத்தினாங்க, அப்போது இது எப்படி நடத்தப்பட்டது என்பதற்கான ஆவணங்களை கொடுங்க. இப்போ கடைசியாக 2002 2005 நடத்திருக்காங்க இல்லையா, அப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 13 ஆவணம் 12 ஆவணம் அந்த ஆவணங்கள் வேணும்னு கேட்டாங்களா? அப்போ என்ன கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில் இப்போ இருக்குதா, அதை சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் சொல்கிறபடி ஏற்கனவே நடந்திருக்குன்னா அது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ரெக்கார்டெலாம் இல்லைன்றாங்க. இப்படி ஒரு அரசாங்கத்தால் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு அரசாங்கத்தால் பேச முடியுமா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா,
அதை எடுத்தா இது அயோக்கியத்தனன்றது தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த ஆவணமே இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கேஸ் ஓவர். எலெக்ஷன் கமிஷன் கிட்டே இல்ல, இப்போ எலெக்ஷன் கமிஷனோட வேலையா தானே. ஆமா, ஆனா அதை நடத்தினவங்க பழைய அதிகாரிகள் இவங்கெல்லாம் வச்சு மீடியாவில் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே எப்படி நடத்தினதுன்னு. அதை மறுப்பதற்கான துணிவு இவங்களுக்கு இல்லை. இல்லை இல்லை இப்படி கிடையாது, இப்படி தான் நடந்திருக்குது. இவங்களுடைய நிர்மலா சீதாராமன், ஞானேஷ்குமார் உள்ளிட்ட எல்லோருடைய சிறப்பு என்னன்னா பொய்யை தைரியமாக பேசுறது, திருப்பி திருப்பி பேசுறது. நீங்க தான் டயர்ட் ஆகணும். ஓகே இல்லையா, என்ன கையை பிடிச்சி எழுத்தியான்ற மாதிரி தான் இது. அப்படிதான், அதுதான் வந்து மெத்தட். FATFன்ற ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் இந்த மாரி வந்து வங்கிகள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்களோட பணத்தை பறிமுதல் பண்ணி அதை திருப்பி அந்த வங்கிகளுக்கே கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உண்மை அப்படி இருக்கும்போது, ஆனால் இடி வந்து எதிர்கட்சிகளை வந்து முடக்கிறதுக்காக பாஜக யூஸ் பண்ணுதுன்னு சொல்றதோ, இல்லை இப்போ SIR பற்றி சொல்றதோ, CBI பற்றி சொல்றதோ, இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷன் பாடியை வந்து டிஸ்கிரெடிட் பண்றது, அவங்க மக்கள் மத்தியில் அவங்க மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து குலைக்கிறது, இது ரொம்ப அபாயகரமாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல இவங்க நிதியமைச்சருக்கு FATFனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்ன அவங்க வந்து FATFனாக்கா என்ன, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபினான்சியல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டெரர் ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்க. மாண்புமிகு நிதியமைச்சர் உங்களோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன், ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். உங்கள் லட்சணம் இப்படி இருக்கும்போது நீங்கள் உதயநிதியை பற்றி பேசுகிறீங்க, அந்த பிரச்சனை அப்புறம் வரும். அதனால் அதுக்கு பேர் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல், இதில் ஈடுபடுபவர்கள், இதன் வழியாக உருவாகின்ற கருப்பு பணம், அதை வெள்ளையாக்குகின்ற மணி லாண்டரிங், இந்த நடவடிக்கையை தடுப்பதற்காக சர்வதேச அளவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ED என்பது அதற்கு தான் பயன்படுத்தப்படணும். அப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய EDயை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. சரி, அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி FATF எங்களை பாராட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? அது என்ன பாராட்டி இருக்குது நான் தேடி எடுத்து பார்த்தேன். FATF வந்து ஒரு 2-3 விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிட்காயின் மோசடி, ரியல் எஸ்டேட் மோசடி, கஞ்சா கடத்தல், இந்த மாதிரி காரியத்தில் பணம் சில 100 கோடி ரூபாய் அதை வந்து கேஸ் போட்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, பிடிச்ச அந்த பணத்தை மீட்டிருக்கிறாங்க. அதை வந்து சொல்கிறாங்க, அப்படி மீட்டு வங்கியில் வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. சேர்த்ததுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க ரெஸ்டிடியூஷன் அப்படின்றாங்க. பணத்தை திரும்ப கொண்டாந்து சேர்த்துட்டாங்களாம். இதை தான் அவன் வந்து FATF வந்து சொல்லியிருக்கிறது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், அஜித் பவார் 70,000 கோடி நீர்ப்பாசன ஊழல் ஒரு உதாரணம், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட எத்தனை பேர், ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பட்டியல் போட்டிருக்கிறான், 25 பேர் லிஸ்ட்டை போட்டு 23 பேருக்கு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாங்க. பட்டியல் கையில் இருக்குது. இன்னைக்கு அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல், ஹிமந்த பிஸ்வா சர்மா, அப்புறம் சஞ்சய் சேத், சுவேந்து அதிகாரி, சகன் புஜ்பால், அசோக் சவான், நவீன் ஜிண்டால், கீதா கோடா, பாபா சித்திகி, நேரமாகுது. ஓகே ஓகே, அத்தனையும் பிஜேபிக்கு போய் வாஷிங் மிஷின்னு சொல்கிறாங்கல்ல காங்கிரஸில், அப்படி மாற்றப்பட்டது. இது ஒரு பார்ட். இதோட மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வங்கிக்கு கொண்டு வந்து பணத்தை சேர்த்துட்டாதானே நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. 18.2 லட்சம் கோடி வாராக்கடன். ஓகே, சரியா? அதில் மாண்புமிகு நிதியமைச்சரும் மோடியும் சேர்ந்து தள்ளுபடி பண்ணது எவ்வளோ தெரியுமா? 16.35 லட்சம் கோடி. 18 லட்சம் கோடி வாராக்கடன், அதில் 16 லட்சம் கோடி தள்ளுபடி. ஆமாம், இதுதான் இவர்களுடைய யோக்கியதை. இது இல்லாமல் நீரவ் மோடி, விஜய் மல்லையா, மெகுல் சோக்சி அவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க ஸ்டோரி தனியாக இருக்குது, நம்ம வேற ஒரு நாள் பண்ணுவோம். நம்ம அதை அவங்கள கைது பண்ணுவதற்கு மோடி அரசு எடுத்து வரும் முயற்சிகள், அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் ஜெயில் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வந்து தனி கதை. அதனால் இந்த FATF சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கேலி கூத்து. அதிலே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாரி கான்ஸ்டியூஷன் பாடியெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழக்க வைக்கிறதுக்காக பண்ணுற சதி இது, அவங்கள வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒன்று நடக்குதா? இல்லை, இப்போ CBI கரெக்டாக இருக்குது. ED இப்போ EDயை பற்றி இதை சொல்லியிருக்காங்க.
அதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அவங்க, ஆ. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டோம், நான் சுப்ரீம் கோர்ட் இப்போ தான் காரி துப்பி இருக்கு. கவாய் வந்து துப்பி, ஐயா அவ்வளோ கேவலமாக எங்களை சொல்லாதீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு துஷார் மேத்தா கேட்டிருக்கிறாரு கோர்ட்டில். என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு, தமிழ்நாடு கேஸில் தான், டாஸ்மாக் கேஸில் எல்லை மீறி போகிறீங்க நீங்கள், இது என்ன ஃபெடரல் கவர்மெண்ட்டாக என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் பிஎம்எல்ஏனுடைய சட்டவிரோதமாக அது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு வழக்கு நடக்குது. அது எப்போ முடியுன்றது வேற கதை. அதனால் சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், அல்லது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அந்த எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், இப்போ நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு நடக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசணும். அதாவது கம்பெனிஸ் ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா, அது தொடர்பான ஒரு வழக்கு மெட்ராஸ் பார் அசோசியேஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்றது தான் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வரவு செலவு மற்ற இதெல்லாம் தீர்மானிக்கிறது. அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுன்னு இருந்ததை மாற்றி இவங்க மோடி அரசு விரும்புகிற ஆட்களை நியமிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அது கூடாது, அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதுன்னு கவாய் சொல்லிட்டு இருக்காரு, கவாய் வினோத் சந்திரன் பெஞ்ச். அதுக்கு தான் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, 5 ஜட்ஜு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அவமதிக்கிறீர்கள் நீதிமன்றத்தை. இப்போ ஒரு வாரம் முன்னால் அது எதுக்குன்றது தனி கதை. அதனால் இப்படி உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களையும் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை செயலிழக்க மதிப்பிழக்க வைத்திருப்பது மோடி அரசு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் எங்களை வந்து மதிப்பிழக்க வைக்கிறீங்க, இவங்க தங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறதுனால தான் இது அப்படி இருக்குது. இல்லை, இவங்க சொல்றது மட்டும் கிடையாது. இந்த தமிழ்நாடு பெட்டிஷன், இந்த டிஎம்கே போட்ட உலகமே சொல்லுது. இல்ல, டிஎம்கே போட்ட பெட்டிஷன்ல, கோர்ட்ல எஸ்ஏஆர் குறித்து போட்ட பெட்டிஷன்ல நீதிபதிகள் சொல்றாங்கல்ல, நீங்க கான்ஸ்டியூஷன் பாடி மேல நம்பிக்கை வைக்கணும், இப்படி யோசிக்கிறது ஏன் அவசியம் இல்லை, ஏன் இவ்வளவு பதறீங்க? அது சுப்ரீம் கோர்ட்டோட தரத்தை காட்டுது. சுப்ரீம் கோர்ட் இப்போ நிர்மலா சீதாராமன் கரெக்டாக இருக்குன்றாங்க, அவமதிக்கிறீங்கன்றாங்க இல்லையா. இப்போ யாராவது, இப்போ நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் ஜட்ஜுன்னு வச்சுங்க, நான் திருட்டு போயேன்னு நானே சொல்லிக்குவேண்ணா, ஏங்க பக்காவாக இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றதுக்கு திமுக பெட்டிஷனை பற்றி தனியாக பேசுவோம். நம்ம பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு உடனே இதை ஸ்டே பண்ணணும். மாறாக இதுக்கு பீகார் பெட்டிஷன்லேயே அதை சொல்லியிருக்கிறாங்க, அதை கிடப்பில் போட்டாங்க. இப்போ வந்து 2 வாரம் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. நோட்டீஸ் போட்டு ஜட்ஜு சூரியகாந்த் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அது என்ன நாட்டில் இப்போ தான் ரிவிஷனே நடக்கிற மாதிரி பேசுகிறீங்க. நிர்மலா சொன்னது தான். ஆமாம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, கிரவுண்ட் ரியாலிட்டி எங்களுக்கு தெரியாதா, அதனால் தப்பு நடக்கும், நடக்கதான் செய்யும், நீங்கள் சொல்லுங்க சரி பண்ணுவோம். யோ அடிப்படையே தப்பாக இருக்கியா, அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னா அதை பற்றி அப்புறம் பேசுவோம், இப்போ இதை பேசுவோம் இல்லையா. இப்போ இது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு கட்டாயமாக ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இது பண்ணிட்டான் வந்தேன், கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையை அந்த பெண் வந்து ரைஸ் பண்ணுது. ரைட்டுமா, இப்போ நீ வந்து ஒய்ஃப் ஆகிட்ட, மற்றபடி உன்னை அடிக்கிறானா, துன்புறுத்துறானா, நல்லா சோறு போடுறானா, அந்த பிரச்சனையை பேசுவான். கட்டாயப்படுத்தினா இல்லையன்றதை அப்புறம் பேசிப்போம். அது கட்டாய திருமணமா, நீ விரும்பி திருமணமா அப்படின்றத நம்ம பொறுமையாக, மெயின் கேஸ் அது, அதை கொஞ்சம் நிதானமாக தான் விசாரிக்க முடியும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, மாமியார் கொடுமை எதுவும் இருக்குதா, சோறு போடுறது இல்லையா, துணி கொடுத்து கொடுக்கறது இல்லையா, அதை பேசுவோம் என்ற முறையில் நீதிபதிகள் வந்து அதை விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஏஆர் நடத்தப்படணும் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்களே, கொளத்தூர் தொகுதியில், அதாவது முதல்வரோட தொகுதியிலேயே வந்து பல முறைகேடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 சில்லற 5379 என்னவோ அவ்வளோ வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது பேரும் ஒன்று, அப்பா பேரும் ஒன்று, அட்ரஸும் ஒன்று, ஆனால் எபிக் நம்பர் மட்டும் 3 4 அந்த மாதிரி இருக்குது. அது உதாரணத்துக்கு கூட அவங்களுக்கு ஒரு இஸ்லாம் பேர் ரஃபிக் என்னவோ இஸ்லாமிய பேர் தான் இருக்கிறாங்க அவங்க. அது இல்லாமல் இன்னும் அட்ரஸ், அதாவது ஒரே வீட்டில் 80 பேர், 80 பேருக்கும் வேற வேற ரிலீஜன், வேற வேற கேஸ்ட் இருக்குது, ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இந்த நல்லிணக்கம் சொல்லுங்க. ஓகே, அதான் இப்படி வந்து குப்பை மாரி வந்து குட்டி இருக்குது, இது வேணுமா, இதை மாற்றக்கூடாதா, இது சரி செய்யக்கூடாதா, சீர்திருத்தக்கூடாதா, அதுக்காக தான் எஸ்ஏஆர். இது செஞ்சது யாருன்னு சொல்றாங்க, ஸ்டாலினா. அதை சொல்லல அவங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த பையன் வந்து பாட்டை இன்னொரு வாட்டி போடு, ஸ்டாலின் சதின்னா இல்லையா, இதை பண்ணது எலெக்ஷன் கமிஷன் தானே. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னால ரிவிஷன் நடத்தணும்னு சட்டத்தில் இருக்குன்னு இந்த மாதிரி தானே சொல்றாங்க.
இப்போ சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ரிவிஷன் நடந்திருக்குதா இல்லையா? ஆமா, நடந்திருக்கு. அதை தாண்டி இந்த தப்பெல்லாம் நடந்திருக்குதுன்னா இதுக்கு யார் பதில் சொல்லணும்? எலெக்ஷன் கமிஷன். ஆமாம். அப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும்? இப்போ இதே காரியத்தை தான் இந்த மகாதேவபுரா தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே இப்படி ஃப்ராடாக இருக்குது, 5-6 கேட்டகரியில் அதை வந்து சொல்லி ஹரியானா இப்போ ஹரியானா சொன்னார். மகாதேவபுரா சொன்ன உடனே நம்ம ஞானேஷ்குமார் என்ன சொன்னார்? அஃபிடவிட் போடு சொன்னாரா இல்லையா? அப்போ ஞானேஷ்குமார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லணும்? அஃபிடவிட் போடுன்னு சொல்லணும். இவங்களுக்கு இந்த டேட்டா எப்படி கிடைச்சது தெரியல. இல்லையா, இப்போ நீங்கள் அது மகாதேவபுரா பிரச்சனை வந்த உடனே அனுராக் தாக்கூர் ராய்பரேலியில் இப்படி தான் நடந்திருக்குது, அமேதியில் இப்படி தான் நடந்திருக்குது அப்படின்ன உடனே ராகுல் காந்தி உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்டார். ஏன் நான் 6 மாதமா இங்கே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன், டக்குன்னு சொல்கிறேன், நீ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதே போல் அனுராக் தாக்கூரை நீ அஃபிடவிட் போடுன்னு ஞானேஷ்குமார் கேட்கல. அது மாதிரி தான் இது. அனுராக் தாக்கூர் என்ன பேசினாரோ, நான் திரும்ப இன்னொரு ஒப்பீடு, அனுராக் தாக்கூர் யார்? கோலிமாரோ சாலோங்கா அப்படின்னு சொல்லி சிஏஏ போராட்டத்தில் தேச துரோகிகளை சுட்டு கொல்லுங்கள் அப்படின்னு பேசின கேரக்டர். அதனால் அனுராக் தாக்கூர் பேசினது தான் அம்மையார் வந்து இப்போது பேசுகிறாங்க. இதை வந்து அவங்க என்ன செய்யணும்னா ஞானேஷ்குமார்கிட்ட சொல்லணும். என்ன எலெக்ஷன் கமிஷன், இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர் நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு கீழே தான் இது நடக்குது. இல்லை, இது கேட்டாங்க ப்ரெஸ் மீட்டில், பத்திரிகையாளர் கேட்குறாங்க. வந்த கேள்வியில் அந்த ஒரு கேள்வி கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணலன்றதை விடுங்க, இப்போ பண்ணக்கூடாதா, இப்போ பண்ணக்கூடாதுன்றாங்களே, அதை பற்றி கேளுங்க அப்படின்றாங்க. அதான் முன்னால் பண்ணலையே அப்படின்னா அந்த பத்திரிகையாளர் இன்னொரு வார்த்தை கேட்டுருக்கணும், உங்கள் தேர்தல் ஆணையர் தானே பண்ணது, அதுக்கு இங்கே வந்து சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்கணும். அதனால் இப்போ அந்த அறிவு கூட அந்த அம்மையாருக்கு இல்லை என்பது எனக்கு விசித்திரமாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்க தெளிவாக தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு முன்னால் மைக்க போட்டு நிற்கிறாங்களே இவ்வளோ பேர். இது தேர்தல் கமிஷனோட பிரச்சனைன்னு இவங்களுக்கு கூட தெரியாது இந்த பத்திரிகையாளர்களுக்கு. அதை யாரும் கேட்ட மாதிரி தெரியல. அதுக்கு எங்க ஸ்டாலினை சொல்கிறீங்க, செய்ய வேண்டியது யாருன்னு அவங்கள கேட்கணும். அதுதான் பிரச்சனை. இல்லை, இப்போ எஸ்ஐஆர் பண்ணிட்டால் இதெல்லாம் சரி செய்யப்படும், ஒரு கரெக்டான லீகலான ஓட்டர்ஸ் தான் உள்ளே இருப்பாங்க, எலிஜிபிள் இல்லாதவங்களாம் வெளியில் அனுப்பப்படுவாங்க, அப்படியே ஒரு 100% வந்து அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ், அவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோட மதிப்பீடு என்ன? பீகாரில் நடந்திருக்குல்ல, அது அப்படிதான். அதான் பீகாரில் என்ன நடந்திருக்குது, பீகார் தான் அவங்களும் சொல்கிறாங்க 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க, அது தப்பான்றாங்க. 65 லட்சம் கிடையாது, 47 தான் இப்போது. அவங்க வந்து டிராஃப்ட் சொல்கிறாங்க. என்ன அப்போ பழசுலேயே இருக்கிறாங்க அவங்க, அவ்வளோ ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. என்ன இத்தனைக்கும் பேப்பரை பார்த்து தான் பேசுகிறாங்க, அது கூட கரெக்டாக சொல்லி கொடுக்கல போல் இருக்குது. அதிலே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்க வேணாமா? பீகார் கதையை தனியாக வந்து பேசணும். இப்போ இந்த முதல்ல தேர்தல் ஆணையம் வந்து இதை அறிவிக்குது, இந்த 65 லட்சம் 22 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க, 7 லட்சம் பேர் வந்து பலமுறை என்ரோல் ஆகிருக்குது, 36 லட்சம் பேர் பர்மனண்ட்டாக வெளியே போயிட்டாங்க மொத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கணக்கை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் 3.7 லட்சம் வாக்காளர்களை இணைச்சிருக்கிறாங்க புதுசாக. அவங்க விண்ணப்பம் கொடுத்தாங்களா, எப்படி இணைச்சாங்க, யார் என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லை. இப்போ இதெல்லாம் முடிந்த பிறகு இப்போ டேட்டா வந்து சில நாட்களுக்கு முன்னால் யோகேந்திர யாதவ் இதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, அதில் இந்த விவரங்கள்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதாவது 5,17,216 வாக்காளர்கள். எவ்வளோ பேர்? 5,17,000 வாக்காளர்கள். அவங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, அப்பம் பேர் அந்த மாதிரி பேர், இதெல்லாம் குளறுபடியாக இருக்குது. இந்த ஏபிசிடின்லாம் சொன்னார்ல, ஆமாம், அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறது அவ்வளவு அப்படின்னு சொன்னார். இது ஒன்று. இதுக்கப்புறம் ஒரு தொகுதியில், ஒரு அசம்பிளி தொகுதியில் 5,24,210 டூப்ளிகேட் வாக்காளர்கள் ஒரு அசம்பிளி தொகுதியில். எஸ்ஐஆருக்கு முன்னாடி இங்கே 5,000 தானே, எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5 லட்சமா? 5 லட்சம். இது வயரில் எழுதியிருக்காரு இப்போ 3ஆம் நாள் தான். 5,24,210 இது ஒரு தொகுதியிலன்னா அப்போ பீகார் முழுதும் டூப்ளிகேட் வாக்காளர்கள் எத்தனை பேர் கேட்டால் 63,09,777. 63 லட்சம் டூப்ளிகேட் வாக்காளர்கள். அடுத்தது சொல்றாரு
2258 வீடுகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஆமா 80 பேர் ஒரே வீடுன்னு. ஆமாம், பீகாரில் எஸ்ஐஆருக்கு பிறகு இது எஸ்ஐஆருக்கு பிறகு 2258 வீட்டில் புது வாக்காளர்களுக்கு டேட்டா இல்லை, புதுசாக சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேட்டாவை வந்து இவர் கொடுக்குறாரு. சில உதாரணங்கள்: 6218 புது வாக்காளர்களுக்கு வயசு 80லேருந்து 100. 6218 வாக்காளர்களுக்கு வயசு, புது வாக்காளர்களுக்கு 80லேருந்து 100. 96 பேருக்கு 100லேருந்து 118 வயசு. 19 பேருக்கு 118க்கு மேலே வயசு. இந்த மாதிரி கூத்து இது இப்படி இருக்குது. இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே நாங்கள் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட், ஃபாரினர், வெளியேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொல்லி 779 பேர் நான் இல்லீகல் இமிக்ரெண்ட்னு எழுதி கொடுத்துருக்குறாங்களாம். இது வந்து வெப்சைட்டில் இருக்குது, சிஇஓ பீகாருடைய வெப்சைட்டில். இந்த கேலி கூத்தையும் அவர் எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ ஒன்று என்ன நடந்திருக்குதுன்னாக்கா, இந்த ஃபார்ம் 7 ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பாகத்தை சேர்ந்த இன்னொருத்தர் இவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு தொகுதியை சேர்ந்தவங்க கொடுக்கலான்னு இருக்குது. 80,000 முஸ்லீம்களை நீக்கணும் அப்படின்னு ஒரு பிஜேபி எம்எல்ஏவோட பிஏ வந்து எழுதி கொடுத்துருக்குறான். சரியா? இப்போ இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இப்படி தான் பீகாரில் இது நடந்திருக்குது. இப்போ பீகாரில் இப்படி நீக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அநியாயமாக நீக்கப்பட்டாங்க, காரணத்தை சொல்லலை. இப்போ அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது, சுப்ரீம் கோர்ட். ஆமாம், இப்போ அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது. உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த லீகல் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா கோர்ட்டில், நீங்கள் வந்து பெட்டிஷன் போடுங்க, அதை பரிசீலிப்போம். இதே கோர்ட்டு தானே சொல்லிச்சு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வந்ததுன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆமாம், இப்போவும் சொல்லி ப்ராசஸையும் வந்து கேன்சல் பண்ணுவோம். இது மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இல்லையா? இப்போ நேற்றுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, தப்பு நினைஞ்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், மொத்தத்தையும் நிப்பாட்டிடுவோம். அது அப்பப்போ ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி அதை சொல்லியிருக்கிறது. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, பிரசாந்த் பூஷன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் இந்த மாதிரி சட்ட உதவி குழு வந்து இருக்குதாமே, அப்படியெல்லாம் ஒரு குழுவே கிடையாது எங்கேயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதுவும் சும்மா, பீகாரில் வந்து அப்படி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்லை, சும்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ இப்போ பீகாரில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமே அது அரசமைப்பு சட்டம், பீகாரில் அமல்படுத்தப்பட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா அப்படின்றது இப்போ ஒரு அகடமிக் கொஸ்டின் மாதிரி. கீழடி வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறான் இல்லையா, அந்த மாதிரி. அதை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலுக்கு எதுவும் பண்ண முடியாது, வாக்கு செலுத்தாதவர்கள் கதை முடிஞ்சு போச்சு. தேர்தல் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா ஹரியானாலேருந்து 3 ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது இப்போது இவர் கபில் சிபல் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. 3 ஸ்பெஷல் ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் வந்திருக்கிறாங்க, வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது ஒன்று. டெல்லியிலேருந்து வாக்காளர்கள் அங்கேயும் போட்டுட்டு இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. பிஜேபியினுடைய ஆஃபீஸ் பேரரே இப்படி விரலை காட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுக்குற படங்கள் வந்திருக்குது. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு ரிப்போர்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. 5000 பேர் யூபியில் இருக்கிற வாக்காளர்கள் இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டால், முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, டியூப்ளிகேஷன் 63,09,777 வாக்குகள் டியூப்ளிகேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த டியூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2016 நசீம் ஜெய்தி என்பவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தபோது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையரிடமும், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேர்ட்டையும் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணால் ஒரு செகண்டில் டூப்ளிகேட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த சாஃப்ட்வேரை இவர்கள் இயக்கவில்லை. அப்போ மாநிலத்துக்குள்ளே இவங்க கண்டுபிடிக்கலாம். தேசிய அளவில் இருக்குன்னாக்கா அதை கண்டுபிடிக்கிறது ஞானேஷ்குமாரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தவில்லை. அதை வந்து பீகாருடைய தேர்தல் ஆணையர் அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி கேட்டிருக்கிறாங்க. இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது பதில் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. மிரட்டினதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பிரசுரிக்க போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஆமான்னு இருக்கிறாங்க.
இப்போ வந்து கான்டக்ட் ரூல்ஸ் நடைமுறைக்கு வந்துருச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அதாவது எங்க கீழ தான் இப்போ நாங்க தான் அதிகாரத்துல இருக்கோம், அதை ஞாபகம் வச்சு என்ன வேணா செய்வோம். அப்போ டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை எதுக்கு பயன்படுத்தலை? இப்போ குளத்தூர் தொகுதியில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இந்த அம்மா வியாக்கியானமாக பேசுகிறாங்களே, டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஏன் பயன்படுத்தவில்லை? மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ என்ன கேட்குறாங்க, ஹரியானா தேர்தல் இந்த ஹைட்ரஜன் பாம் இதை வந்து அவர் வெளியிட்டார் இல்லையா, சர்க்கார் சோரி 25 லட்சம் வெளியிட்ட உடனே ஏன் அப்போவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை? அப்போவே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நீ முதல் நாள் அன்னைக்கு தான் இந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற. நாங்கள் வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் அது கிடையாது. அப்போ இதுக்கு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் ஆகுது. இதை வச்சு படத்தை வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி இப்போ இந்த 5000 பேர் யூபி டூப்ளிகேட் வாக்காளர்கள்ன்றத அதுக்கு அந்த பீகார் தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காரு, இவங்க கம்ப்யூட்டர் வச்சு பண்ணிட்டாங்கன்னு. ஆமாம், கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணோம். இவங்க வந்து ஒரு இமேஜாக கொடுத்ததை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா சிஸ்டம் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பீகார் தேர்தலில் என்ன முடிவு வேணால் வரலாம், நாளைக்கு வரப்போகுது. என்டிஏ தான் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு வந்தாலும் சரி, ஒருவேளை ஆர்ஜேடி இந்தியா கூட்டணியே ஜெயித்தாலும் கூட இந்த ஃப்ராடு பூரா நடந்திருக்கு, இந்த ஃப்ராடெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சதா பொருள். வெற்றி பெறவில்லை என்றால் உறுதியாக 100க்கு 200% உண்மை, ஃப்ராடில் தான் வந்து அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இப்போ இதில் மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை, நேற்றுக்கு ஒரு உத்தரவு திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க அதை இது பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த பிஎல்ஏ இருக்கிறாங்க இல்லையா, பூத் லெவல் ஏஜென்ட், அவங்க வந்து அந்த பூத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றது தான் ஏற்கனவே இருந்த விதி. பயன்படுத்த முடியும் அவங்கள. ஆமாம், அந்த விதியை திருத்தி இருக்கிறாங்க நேத்தி. அந்த அசம்பிளி தொகுதி இருக்கு இல்லையா, சட்டமன்ற தொகுதி, அதில் எங்கேருந்து வேணால் அவங்க வரலாம் அப்படின்னு அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இதை எதற்காக மாற்றிருக்கிறாங்க? எதற்கு மாற்றிருக்கிறாங்கன்னா, இந்த ஃப்ராடு வேலையில் கைதேர்ந்த நபர்கள் அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது பூத் லெவலில் அவங்களுக்கு ஆள் இருக்காது. அப்போ அவங்கள கொண்டாந்து இறக்குறதுக்கு என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். பூத் லெவலில் அவங்களுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது அப்படின்னு, அதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லைன்றது நமக்கு தெரியும். அப்போ இப்படி இறக்குவதற்கு ஒரு ஏற்பாடு, அதுதான் நேற்றுக்கு அந்த உத்தரவு வந்தது. அப்போது இங்கேயும் அப்படி ஒரு தேர்தல் மோசடியை அரங்கேற்றுவதற்கான ஏற்பாடு நடக்குது. ஆனால் நம்ம புத்திசாலி எடப்பாடி இருக்கார்ல, அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் போட முடியாது, இம்ப்ளீடிங் பெட்டிஷன்லாம் போட முடியாது, தனியாக ரிட்டு போடுறது. ஏங்க, கூட்டணியில் நிதிஷ்குமார் இருக்கிறார், நாயுடு கூட்டணியில் இருக்கார், அவங்களே போடலை இதுக்கு பெட்டிஷன் ஆதரிச்சு. இவர் படுத்தா ஃபுல்லாக படுத்து இப்படி கும்பிட்றதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். அது ரொம்ப ஓவராக இருக்கியா, கேவலமாக இருக்குது, இம்ப்ளீடிங் எல்லாம் இதில் போட முடியாது அப்படின்னு விரட்டி விட்டு. அவங்க கட்சியோட வாக்காளர்கள் அடி வாங்குவாங்களே, அதை பற்றி அவருக்கு என்ன? இல்லை, இப்போ நான் குடியிருக்கிற பகுதியில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அதிமுககாரர், அவர் தான் இதை வந்து கூட வர்றாரு. யார்? பிஎல்ஓவோட அது கூட வர்றாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. கூட வராமல் என்ன பண்ணுவாங்க? கூட வர்றாங்க. கூட வந்து அவர் வந்து ரத்த கண்ணீர் விடுறாரு. அதிமுககாரர் இப்படி என்னங்க இது அயோக்கியத்தனமாக இருக்குது, எனக்கு ஃபோனுக்கு பதில் சொல்லி மாள மாட்டேங்குதுங்க, ஒரே குளறுபடியாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபார்ம் வரலன்னு 3 நாளாக கத்திட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, இதை ஆதரிக்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாரு. இப்போ அதிமுககாரர்கள் யோசிக்க வேண்டும். இப்போ இது மொத்தமாக உங்களை வந்து பிஜேபிக்கு அடமானம் வைக்கிறதுக்கு எடப்பாடி வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அது நடக்கும். மற்றபடி இது மொத்தத்தையும் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அதிமுககாரர்கள் மக்களை எதிர்கொள்ள முடியாமல், இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் வந்து அவங்க புலம்புறாங்க, கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. அது திட்டுறது வந்து எடப்பாடியை திட்டணும் அவங்க நியாயமாக. அது
அதையும் திட்டிருப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம முன்னால் திட்ட மாட்டாங்க. அது மாதிரி அதே போல் தாவே கேட்குறாங்க எல்லாம் அவங்க தான் ஜென்சி தானே அவங்க நேரடி பாதிப்பு வாக்காளர்கள். உங்களுக்கு தான் இருக்குது ஆப்பு 2002 2005 அதில் உங்கள் அப்பா ஆகி பேர் இருக்குதான்றதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போது பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு 2002 2005 ஓம் பேர் இருக்குதான்னு கேட்குறாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க, அந்த வயசு இருக்காங்கல்ல ஜென்சி, உங்கள் அப்பா அம்மா பேர் இருந்தாக்க அதில் 2002 2005 இருக்குதா? 2002 2005 எலக்ட்ரல் ரோலு இன்டர்நெட்லேயே இல்லை. அதுலேயே இல்லாத போது நான் எங்கேருந்து காட்டுறதுன்னு அவர் கேட்குறாரு. 2002 2005 இருக்கான்னு கேட்குறேன். நான் தேடி காட்டணும்னா அது வேணும்ல, அதுவே அங்கே இல்லையே. அது போகட்டும். ஹரியானாவில் இப்போ ராகுல் காந்தி இதை எக்ஸ்போஸ் பண்ணார். தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த டேட்டாவும் இப்போ இல்லை, அதுவும் இல்லை. இப்போ முடிஞ்சு போச்சு. இருந்தால் தானே கேட்பீங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு பச்சையான அயோக்கியத்தனத்தை எஸ்ஐஆர் என்ற பெயரில் அரங்கேற்றுகிறார்கள். இது வந்து திமுக பிரச்சனை இல்லை, அல்லது காங்கிரஸ் பிரச்சனை இல்லை, இது மக்களின் வாக்குரிமை பற்றிய பிரச்சனை. அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த நாட்டில் இனிமேலும் தேர்தல் ஜனநாயகம் உண்டா, இல்லை அது எல்லாத்தையும் ஊற்றி மூட போகிறாங்களா, மூடு விழாவா, இன்று இப்படம் கடைசின்னு ஓட்டுவாங்க முன்ன, அந்த மாதிரி அதை நோக்கி இது போய்கொண்டிருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சொல்றீங்க? தேர்தல் நிற்க போகிறது கிடையாது, தேர்தல் நடந்து தானே இருக்கும்போது. தேர்தல் நடக்கும், தேர்தல் நடக்கும். ஆனால் தொடர்ந்து மோடி அமித்ஷா வந்து ஜெயிப்பாங்க. நீங்கள் யார் வேணால் போடுங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு போடாதவங்களே நீக்குவது எப்படி அப்படின்றதை வந்து அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மக்களுக்கு கருத்துரிமை, அந்த உரிமை, சங்கம் சேர்க்கும் உரிமை, கூட்டம் நடத்தும் உரிமை, அந்த இதெல்லாம் தெரியாது. வாக்குரிமை ஒன்று தான் மக்களுக்கு தெரியும். ஓட்டு போடலன்னா செத்து போனதுக்கு சமமாமேன்னு சொல்லுவாங்க மக்கள். அந்த வாக்குரிமை என்பதையும் பறிக்கிறார்கள். இப்போ பீகாரில் அதுதான். பீகார் மக்கள் மனசறிஞ்சு இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இப்போ என்டிஏ முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்னா, அந்த அளவுக்கு மோசடி அரங்கேறி இருக்கிறது. ஹரியானாவில் வந்து ராகுல் காந்தி சொன்னார்ல, எல்லா பிஜேபி ஆதரவு சேனல் உள்பட அத்தனை பேரும் காங்கிரஸ் இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லுது. போஸ்டல் வாக்கு பூரா காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஆனால் நடைமுறையில் என்டிஏ வெற்றி பெறுகிறது. மகாராஷ்டிராவில் அது போல் சுமார் 37% தொகுதிகளில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. 5 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் 80% மேற்பட்ட தொகுதியில் இவங்க ஜெயிக்கிறாங்க. 41 லட்சம் வாக்காளர்கள் திடீரென்று இந்த 5 மாதத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். இல்லை, இப்போ அதில் அந்த மகாராஷ்டிரா விவரத்தை பற்றி சொல்லும் போது தான் தேசிய நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அதில் சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் சொன்னதை வச்சு தான் ராகுல் காந்தியே பேசினார் அந்த குற்றச்சாட்டை. ஆனால் அந்த நிறுவனமே வந்து நாங்கள் எஸ்ஏஆரை பற்றியோ இந்த ஓட் ஷேரை பற்றி அனலைஸ் பண்ணதில் தப்பான டெக்னிக் வச்சுட்டு எங்ககிட்ட கரெக்டான எங்கள் டேட்டாவில் வந்து பிரச்சனை இருக்குது. கரெக்டாக பிஜேபி மாதிரி போய் சொல்கிறாங்க அவங்க. அதில் நடந்தது என்னன்னாக்கா, வினோத்குமார்னு சிஎஸ்டிஎஸை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறார். நாக்பூர்லேயும் இன்னொரு தொகுதியிலையும் 40% வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அது சரியாக செக் பண்ணிக்காமல் நான் போட்டேன் அப்படின்னு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த 5 மாதங்களில் 41 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்கள் விண்ணப்பம் கொடுத்தார்களா, எப்படி புதிய வாக்காளர்கள் சேர்ந்தார்கள், இந்த விவரத்தை நீங்கள் இந்த கணம் வரை வெளியிடவில்லை அப்படின்னு காங்கிரஸ் பவன் கேரா கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் இல்லை. 41 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா. 5 மாசத்துல எப்படி 41 லட்சம் வாக்காளர் அதிகரிச்சான், ஏன் அதிகரிச்சான் என்ற விவரம் இதுவரை சொல்லப்படவில்லை. 5 மாதங்களில் இந்த மாதிரி தலைகீழ் மாற்றம் நடந்து அசம்பிளி தொகுதியில் இவங்க ஜெயித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஃப்ராடு. அதில் யாரும் சுய விமர்சனம் பண்ணிக்கல. இதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த கணம் வரை விளக்கம் சொல்லலை. நிர்மலா சீதாராமன் வழக்கம் போல உருட்டி இருக்கிறாங்க. நீங்க இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதான் ஏற்கனவே ஒரு ராகுல் காந்தி சொல்றாரு, பீகார்லயும் கண்கூட வந்து எஸ்ஏஆர்ல இவ்வளோ குளறுபடிகள் வெளிப்பட்டுருக்குது. ஆனா இப்படி இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனை, இதுக்கு காரணமான எலெக்ஷன் கமிஷனை உலகம் முழுக்க தேடுறாங்க. எங்க நாட்டுக்கு வாங்க, இப்படி ஒரு சிறப்பான தேர்தல் முறையை நீங்க வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உலகத்து மொத்தம் கூப்பிடுறதா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே. இப்போ ரஷ்யாவில் புட்டின் வந்து தொடர்ந்து அவர் தான் அதிபர். ஹங்கேரியில் விக்டர் ஆர்பன் அவர் தான் தொடர்ந்து அதிபர். துருக்கியில் வந்து எர்டோகன்,
எர்துவான்னு சொல்கிறது, அவர் தான் தொடர்ந்து அதிபர். இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. ட்ரம்ப்புக்கும் தொடர்ந்து நம்ம அதிபராக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து அதிபராக இருப்பது எப்படி? தேர்தலும் நடக்கணும், ஓகே, அதே நேரத்தில் நம்மளே அதிபராக இருக்கணும். இப்போ அங்கெல்லாம் நடக்கிற தேர்தல் ஃப்ராடுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அப்படி கிடையாது, இங்கே தேர்தல் நடக்குது, எதிர்க்கட்சியும் இருக்குது, அவங்களும் சில இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சு இதை அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது. ஓகே, வடிவேலுக்கு 100வது திருட்டுக்கு போஸ்ட் ஓட்ட மாதிரியாது அந்த மாதிரி வெற்றிகரமாக அது எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது. எப்படி உங்கள் ஊரில் எல்லா மீடியாவும் இப்படி மானங்கட்டவனா இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு ஃப்ரீ ப்ரெஸ்ஸை வைத்து கொண்டே அவங்க வந்து மானங்கட்டவர்களா, சுயமரியாதை இல்லாதவர்களா எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து அவங்க நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அந்த கோணத்தில் கட்டாயமாக நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சிகள், தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஜெயிக்க தானே விரும்புகிறாங்க. அப்படி விரும்புபவர்கள் வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஒரே ஒரு கடைசியாக ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னாக்கா, ஞானேஷ்குமாருக்கு பேச தெரியல சரியா. ஓகே, அடுத்த தேர்தல் ஆணையராக நிர்மலா சீதாராமனை போட்டாங்க வந்து இந்த மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்க உளருவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.